தோழர்களுக்கு வணக்கம். முருக மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னு பயங்கர புலகாயுதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்களாம். பரவாயில்ல, கொண்டாட்டி போயிட்டீங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. மதுரை பத்தி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன இம்பிட்டு பேர் வந்துட்டாங்க, கிறுக்கு பிடிச்சி போய் கிடப்பாங்க. நம்ம ஆளு எதை வேணாலும் வேடிக்கை பார்க்க சந்தோஷமா போயிட்டு வருங்க. நாளைக்கு அண்ணாமலை வந்து நிக்க சொல்லுங்க, ஓட்டுக்கு நான் ஓட்டு வாங்குங்கன்ட்டு. அப்ப தெரியும் மதுரை மக்களோட புட்டு என்னன்ட்டு. எங்களுக்கு தெரியும் யாரு நல்லவன் யாரு கெட்டவன்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எல்லாரும் மாமச்சனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்து குட்டைய குழப்ப பார்க்காதீங்க. இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பக்கம் உசிலம்பட்டி பக்கம் நிறைய பேர்த்திட்ட கேட்டேன், என்னப்பா போயிட்டு வந்தீங்களே நல்லபடியா இருந்துச்சா, பக்திமயமா இருந்துச்சான்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா என்னப்பா சாமியை கும்பிட போனோம், அங்க சாமியை பத்தி ஏதாச்சும் பேசுவாங்க சொல்லுவாங்க, பார்த்தா கண்டதையும் பேசிட்டு இருக்காங்கப்பா. பிள்ளை பெறணும்ன்றாங்க, நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இப்படி போக கூடாதுன்றாங்க, முஸ்லீம்ன்றாங்க, கிறிஸ்டியன்றாங்கன்ட்டு. புரியாத மக்களுக்கு 2-3 விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பாமர மக்களை கொண்டு போய் சாமியை காட்டிட்டு கூட்டு வரலாம். அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுக்கிறோம். இல்லாம இவங்க பெரிய போர்ஸ்னால நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டம்மி பீசுவீங்க. ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு கேனத்தனமா சாட்டையை கொண்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அறிவாளி என்று நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெளிவா புரிஞ்சுக்குங்க மக்களே. நம்ம ஊர்ல என்னைக்குமே நம்ம எந்த குழந்தைகளையும் அந்த மதத்துல வா இந்த மதத்துல வான்னு சொன்னது இல்ல. முடிஞ்சா எல்லாத்துக்கும் கலந்து வாப்பா, எந்த அடையாளத்தையும் காட்டாம வாப்பான்னு சொன்னது. எந்த பள்ளிக்கூடத்துலயும் அந்த அடையாளத்தை காட்டான்றதுக்காக யாரையும் வெளியேற்றதும் கிடையாது, அடிச்சதும் கிடையாது. இவங்கள மாதிரி ஒரு பிள்ளை புர்கா போட்டு போனதுக்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நாய் கொதற மாதிரி கொதற வச்சாங்க சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. நம்ம அப்படி எல்லாம் என்னைக்குமே பண்ணது கிடையாது. முக்கியமா மதுரை உசிலம்பட்டி பக்கம் நீங்க வந்தீங்கன்னா நிறைய பயலுக முடி எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிட்டு போயவங்க. என்னடான்னு கேட்டா, நாங்க சாமிக்கு மொட்டை எடுக்க போறோம் சார்னு வாங்க. ஓகே, வளர்த்துக்கன்னு தான் விடுவாங்க. நிறைய பேர் காப்பு கட்டிக்கிட்டு வருவாங்க, சரி வச்சுக்கன்னு தான் விடுவாங்க. இங்க யாரும் அப்படி எல்லாம் கலவரமெல்லாம் உண்டாக்க வர்றது இல்ல. போற போக்குல சொல்றாப்புல, தின்ற போட்டுக்கிட்டு என் புள்ள உள்ள போக முடியல, எங்க குழந்தைய வந்து ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு போக முடியலன்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாமே நடக்குது. அதனால யாரும் ஒன்றும் சொன்னது இல்ல. பொதுவா வாத்தியார்கள் சொல்லுவாங்க, நீ இந்த கயிறை கட்டிக்கிறாத, இப்படி வராத, கழுத்துல மாலையை போடாதன்ட்டு. இல்லாம அதுக்கு மேல எல்லாம் யாருமே மதவாதமெல்லாம் யாரும் பார்க்கல. இந்த தற்கொலை அண்ணாமலை இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உஷாராயிக்குங்க. இவங்க இவ்வளவுதான் மதத்தையும் ஜாதியும் தூண்டி விடுறதுதான் இவங்க முருகனை தூக்கி தர்றாங்க. நம்ம முருகனை என்னைக்குமே கொண்டாடிட்டு தான் இருப்போம். இவங்க வந்துட்டு வடநாட்டுல இருந்து வந்துகிட்டு ஜெய் ஸ்ரீராம் அந்த கோயிலுக்குள்ளவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எவ்வளவு மடப்பயல்களா இருப்பாங்கன்னு பாத்துக்குங்க. நன்றி.